சீசன் 9ல வந்திருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டுமே வந்து ஏதோ ஒரு வகையில பிரச்சனை பண்ணிட்டு இந்த ஜெயிலுக்கு வருவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி பிரச்சனை பண்ண ஆட்களவே தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, நிறைய கமெண்ட்ஸும் படிச்சேன். தமிழ்நாடு மக்களுக்கும் அந்த ஒரு தாட் இருக்கு. இத பத்தி சதீஷோட கருத்து என்ன? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்டா ஒருத்தங்க அழைச்சிட்டு வந்தீங்க, எனக்கு அதுல இருந்தே ஆரம்பிக்குது. பெரிய முதல் 2 கண்டஸ்டன்ஸ்ல இருந்தே எனக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, என்ன வேணா பண்ணுங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா கிறுக்குத்தனமாவோ இல்ல வந்து ஒரு அட்டென்ஷன் சீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து நம்மள வெளிக்காட்டுறதுக்கான சில விஷயங்களை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க நல்ல விதமாவே அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க பேசியே அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, மிஸ்கின் சார் வந்து வாழை படத்துக்கோ கொட்டுக்காளி படத்துக்கோ நான் நிர்வாணமா அலையிறேன் அப்படின்னாங்க. அது வந்து தமிழ்ல வந்து எல்லாருமே வச்சாங்க. காரணம் என்னன்னா, அட்டென்ஷன் கிரியேட் பண்றது. அவர் நிர்வாணமா அலையில, ஓகேவா சொல்லியிருந்தாரு. ஆமா, இத வந்து உண்மையா செய்யக்கூடியவங்களை உள்ள அழைச்சிட்டு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு வகையில தான் நான் பாக்குறேன். நானு அதுக்குன்னு நான் அந்த வகையில ரொம்ப ஃபோர்ஸபிளா சொல்றேன்னு கேட்டா, சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலா யாரு அரோரா ஆனாங்க, ஓகேவா? அவங்களை அழைச்சிட்டு வரும்போது அப்ப இங்க இருக்கக்கூடிய அடுத்து பிக் பாஸ்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஃபேமுக்கு ஆசைப்படுறவங்க தானே. இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசரா இருக்கவங்க, தன்னை வெளிக்காட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஃபேமுங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படணுங்கிறவங்க. ஒரு 11 பேர் நம்மளை கைத்தட்டணும்பா, அவங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்? அவங்க ஏதோ ஒரு டேலண்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க, படம் வரைஞ்சிட்டு இருப்பாங்க, கவிதை எழுதிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் ஓரங்கட்டி வைங்க, வேற ஒண்ணு பண்ணுவோம், கிறுக்குத்தனமா பண்ணுவோம். கிறுக்குத்தனமா பண்ணால் மட்டுமே அதுக்கு ஒரு கல்ட்டும்பாங்க, ஒரு கல்ட் மைண்ட் செட் தான் இந்த ஒரு விஷயம். இந்த கல்ட் மைண்ட் செட்குள்ள நம்ம வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து திவாகர், எல்லாருமே அவர் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த பேர் நான் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அது வகை அந்த வகையில நான் சந்தோஷமா இருக்கேன். திவாகரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மேல ஒரு தப்பு இருக்கு. என்னன்னா, நம்ம இன்டர்வியூ எடுத்து அவரை வந்து அட்ரஸ் பண்ண வச்சது, ஆரம்பத்துல இன்டர்வியூ எடுத்தவங்க அட்ரஸ் பண்ண வச்சு, நம்ம அதுக்கப்புறம் இன்டர்வியூ எடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்களை ஹெட் வெயிட்டா பண்ண ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு மட்டுமே தான் நம்ம நேர்காணல் பண்ணோம். அவரை கொண்டு வந்து முன்னாடி வைக்கும் போது என்ன தோணும் அப்படின்னா, சரி இந்த கிறுக்குத்தனமா பண்ணுங்க, ஜாலியா இருக்கும், கிறுக்குத்தனமா பண்ணா உங்களை நாங்க உள்ள எடுத்துப்போம்.